மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஸ்பைசியாக எப்படி சிக்கன் கிரேவி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்து 2-3 தடவை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் ஹீட்டான பின்னாடி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடணும். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இதில் 2 பிரிஞ்சி இலை, 3 சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், அப்புறம் 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வெடிக்க விடலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாம் நல்லா வெடிக்கட்டும், நல்லா வாசனை வரட்டும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வெடிக்க விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கேன். எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கணும். சேர்த்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கின பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டுடைய விழுதோடைய பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போன பின்னாடி 4 பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா மசியை வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கணும். வதங்கிய பிறகு இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், காரத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த எண்ணெயிலே இந்த மசாலா தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கிடுவோம். 2 நிமிஷம் கழிச்சு 2 கிளாஸ் தண்ணி அளவு இதில் சேர்த்துக்கலாம். இது 2 கப் அளவு மெஷர்மெண்ட் சேர்த்து கலந்துட்டு நல்லா இந்த கிரேவி திக்காக வரட்டும். திக்காக ஆன பின்னாடி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை இதில் சேர்த்தலாம். சேர்த்து சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த கிரேவி கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்துடலாம். கலந்துட்டு இப்போ தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், ஏற்கனவே தண்ணி ஊற்றினது போதும். அதனால் இதை மூடி வச்சு ஒரு மிதமான சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்க்கலை. மூடி வச்சு எப்பயுமே நம்ம கொதிக்க விட்டோம்னா தண்ணி அதிகமாகும். இப்போ 1 கப் அளவு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி நல்லா கொதித்து சுண்ட வரட்டும், நல்லா திக்காக வரட்டும். அது வரைக்கும் கேஸை சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே கிரேவி நல்லா திக்காயிருச்சு. கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான சிக்கன் கிரேவி நல்லா ஸ்பைசியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான நல்ல ஸ்பைசியான சிக்கன் கிரேவி சாதத்துக்கு மட்டும் கிடையாது, பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.